அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய பார்வையில் அம்பேத்கர் என்கிற தொடர் சொற்பொழிவின் 3ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நேற்றைய காணொளியில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 10 வயது சிறுவனாக இருக்கும்போது நானே ஒரு முஸ்லீமு அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணீர் கேட்ட அந்த நிகழ்வை குறிப்பிட்டிருந்தோம். அதுபோல் 1929 ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு மருத்துவ சிகிச்சைக்காக செல்லும்போது மருத்துவ சிகிச்சை அளிக்க மறுத்த மருத்துவரை கையோடு கூட்டி சிகிச்சை அளிக்க பயன்படுத்தியது அவருக்கு உதவிகரமாக இருந்தது ஒரு இஸ்லாமிய நண்பர் என்பதை சொல்லியிருந்தோம். அந்த சொற்பொழிவில் அந்த வரிசையில் 1934ஆம் ஆண்டு நடந்த மற்றொரு சம்பவம். இந்த சம்பவங்கள்லாம் எங்கே இருக்குன்னா, வெயிட்டிங் ஃபார் விசாவுக்காக காத்திருத்தல் என்று சொல்லக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய கைப்பட எழுதிய சுயசரிதையில் இடம்பெற்ற முக்கியமான ஒரு 10 சம்பவங்கள் குறித்த அவர் எழுதியிருக்கிறாரு. அந்த சம்பவத்தில் உள்ள விஷயங்களை நான் எடுத்து சொல்லி காட்டுகின்றிருக்கேன். அந்த சம்பவத்திலேருந்து எடுத்து என்ன செய்கிறேன் உங்களுக்கு தருகிறேன். 1934ஆம் ஆண்டு, அதாவது அம்பேத்கர் அவர்களுக்கு சற்றப்ப 43-44 வயசு. தன்னுடைய சக நண்பர்களோடு இணைந்து அவுரங்காபாத் சென்று அங்கே இருக்கக்கூடிய தௌலத்தாபாத் என்று சொல்லக்கூடிய அந்த அவுரங்காபாத்துடைய ஃபோர்ட் அந்த கோட்டையை பார்ப்பதற்காக செல்கிறார். ஏன் செல்கிறார்? அந்த அவுரங்காபாத் அந்த கோட்டையை பொறுத்தவரையில் அது முகலாயருடைய ஆர்கிடெக்சர், அதாவது அவுரங்கசீப்புடைய காலத்தில் மிக முக்கியமாக கோட்டையாக திகழ்ந்தது. அந்த டெல்லி சமஸ்தானமே அவுரங்காபாத்துக்கு மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு திட்டமிட்ட ஒரு பிளான்டு சிட்டின்னு சொல்லுவாங்கள்ல அவுரங்காபாத், அந்த அளவுக்கு முகலாய மன்னர்களுடைய கேந்திரமாக திகழ்ந்தது. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் வரை 1947 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் நிஜாமுடைய கண்ட்ரோலில் தான் அந்த ஃபோர்ட் இருந்தது. அந்த ஃபோர்ட்டில், அந்த கோட்டையில் என்னென்ன கல்வெட்டுகள் இருக்கிறது, என்னென்ன வரலாற்று சுவடுகள் இருக்குது என்பதை ஆய்வு செய்வதற்காக வேண்டி 43 வயது நிரம்பிய 1934 சக நண்பர்களோடு என்ன பண்ணுறாரு, ஒரு 20-30 பேரோடு என்ன செய்கிறாரு, அம்பேத்கர் அவர்கள் அந்த கோட்டைக்கு செல்கிறார். அந்த சென்ற நிகழ்வை வைத்துக்கொண்டு அங்கு சில அசம்பாவிதம் நடக்கிறது. என்னங்க நான் சொல்கிறேன். அதில் வெயிட்டிங் ஃபார் விசாவுக்காக காத்திருத்தல்ங்கிற தன்னுடைய சுயசரிதையில் அம்பேத்கர் ஒரு வார்த்தையை போடுகிறார். இந்துக்களுக்கு தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் எப்படி தீண்டத்தாழ்வாக இருக்கிறாங்களோ, நம்ம ஒரு காலமும் பட்டியல் சமூக மக்கள் தீண்டத்தாழ் சொல்லவே இல்லை. அவங்க தாழ்த்தப்பட்டவங்களாம் கிடையாது, எல்லாரும் சமம்தான். எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர்குலம் தான் நமக்கு. அந்த காலத்தில் மேட்டரை நான் சொல்கிறேன், அந்த ரைட்டிங்ஸில் உள்ளதை நான் சொல்லுகிறேன். அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி ஒரு இந்துவுக்கு ஒரு பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூக மக்கள் தாழ்த்தப்பட்டவங்க, தீண்டத்தகாதவங்க என்று இருக்கிறார்களோ, அதுபோல முஸ்லீம்களுக்கு இருக்கிறார்கள் என்கிற சொல்ல போட்டிருக்காங்க. இது உண்மையிலேயே அம்பேத்கருடைய சொல்தானா? அம்பேத்கர் பேரை பயன்படுத்தி வேறு ஏதாவது சங்கிகள் உள்ள போது எழுதினாங்களா? அவங்க சப்ஜெக்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நடந்த மேட்ரு என்ன? இதை வைத்துக்கொண்டு இந்த ஒரு வெயிட்டிங் ஃபார் விசாவில் இருக்கக்கூடிய தௌலத்தாபாத் கோட்டையில் நடந்த அந்த மேட்டரை வைத்துக்கொண்டு, அந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு பார்த்தீர்களா, முஸ்லீம்கள்னால் இப்படி தான் இருப்பாங்க, அம்பேத்கருக்கும் முஸ்லீமுக்கும் ஒத்துக்கிறாது அப்படிங்கிற மாதிரி சில வலதுசாரி ஊடகங்கள் இப்போ பிரச்சாரத்தை கிளப்பியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு விளையாட்டாக தான் வரும்போது என்ன செய்வோம், அந்த எப்படி பார்ப்பனிய கடப்பாரியை பிடித்து இழுத்து உடைத்து வங்காள விரிகுடா கடலில் வீசி எறிஞ்சோமோ அதுபோல் அந்த கடப்பாறை கொண்டு வரும்போது நமக்கு வீசி எறிவோம். அதுக்கு முன்னாடி இதை நாங்கள் படிச்சுட்டோம்ப்பா அப்படிங்கிறத தமிழ் மக்களுக்கு சொல்வதற்காக அந்த காணொளி. நடந்தது என்ன? இவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த கோட்டைக்கு செல்கிறார்கள். செல்லும்போது அங்கே ஒரு தொட்டி இருக்குது, நீர் தொட்டி. அந்த நீர் தொட்டி எந்த இடத்தில் இருக்கிறதுன்னு சொன்னால், அங்கே ஒரு மிகப்பெரிய ஜாமியா பள்ளிவாசல், ஜாமியா மஸ்ஜித், ஜும்மா பள்ளிவாசல் இருக்கிறது. பள்ளிவாசலில் ஏன் தொட்டி வைத்திருப்பாங்கன்னா, ஹவுத் என்று சொல்வார்கள். ஒளி செய்வதற்காக, தொழுகைக்காக சொல்லும்போது கை கால்களை என்ன செய்வோம், சுத்தப்படுத்துவாங்க முஸ்லீம்கள். அதற்காக வைக்கப்பட்ட தொட்டியாக இருக்கலாம் என்று வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அல்லது அந்த தொட்டியை பொறுத்தவரையில் வேறு எதுக்கோ ஒரு கண்டோன்மெண்ட் ஏரியா மாதிரி, இப்போ கூட பார்க்குறோம்ல, சில கோட்டைகளுக்கு சென்றால், முகலாயர் மன்னனுடைய கோட்டை, பிரிட்டிஷ்காரனுடைய கோட்டைகளுக்கு சென்றால் அங்கே என்ன செய்வாங்க, சில ஃபவுண்டன்ஸ் வச்சு
அந்த தண்ணீரை வந்து அலங்கார தண்ணீரை வைத்து வந்து லைட்லாம் அலங்கரித்து வைத்திருப்பார்கள். அங்கே போய் நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த தொட்டிக்குள்ள இறங்க முடியாது, அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன்? அது அழகுக்காக வைத்திருக்காங்க, அது ஒரு கண்டோன்மெண்ட் ஏரியா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அது போன்ற ஒரு தொட்டியாக இருக்கலாம் என்ற கருத்தும் இருக்கிறது. ஒன்று பள்ளிவாசலுக்காக தொழுகைக்காக வரக்கூடியவர்கள் ஒளி செய்வதற்காக சுத்தம் பண்ணுவதற்கான ஒரு தொட்டி, அல்லது அது இந்த அழகுக்கான ஒரு தொட்டிக்கு ரெண்டு கருத்து இருக்கிறது. அந்த தொட்டியில் அம்பேத்கர் அவர்களும் அவர்களோடு வந்த நண்பர்களும் என்ன பண்ணுறாங்க, களைப்பின் காரணமாக கை காலை என்ன சுத்தப்படுத்துகிறாங்க. அங்கே வந்து சில அசுத்தம் ஆகிவிட்டது என்று அது சொல்லப்படுகிறது. இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த பள்ளிவாசலை பராமரித்து கொண்டிருந்த ஒரு இஸ்லாமிய முதியவர், முஸ்லீம் முதியவர் என்ன செய்தார், வந்திருக்கிற வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருக்கு தெரியாது, இவங்க வெளியூர்லேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியாது. களைப்பின் காரணமாக அந்த தொட்டியில் பார்க்குறாரு, அசுத்தமாகி விட்டதுன்னு சத்தம் போடுறாரு. இப்படி போட்டு நீங்கள் தண்ணீரை வந்து அசுத்தம் முடித்து விட்டீங்களா வந்து ரொம்ப ஓவராக டெம்பராகி இவர் கத்துறாரு. அங்கே மக்கள் கூடி விட்டார்கள். கூடின பிறகு அம்பேத்கர் என்ன செய்கிறார், எனக்கு தெரியாதுங்க, நாங்கள் வெளியூர்காரங்க என்று சொல்லும்போது அந்த முதியவர் சொல்கிறார் உள்ளூர்காரங்களை கூப்பிட்டு, ஏப்பா வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, நீ சொல்ல வேண்டாமா, நீ தானப்பா இங்கே கூட்டி வந்திருக்கிற. ஒரு கெய்டு கூட்டு போயிருக்காரு அம்பேத்கரை. அப்போ அவர்கிட்ட கடந்து கொள்கிறார்கள். அப்போ ரெண்டு பேருக்குள்ளே என்ன செய்கிறது, ஒரு கான்ஃபரன்டேஷன், ஒரு ஒரு வாத பிரதிவாதம் நடக்கிறது. அப்போது அம்பேத்கர் அவர்கள், என்ன அந்த முதியவர் இந்த கத்திட்டு இருக்காரு, ஒரு சின்ன ஒரு தண்ணியை யூஸ் பண்ணி விட்டோம், அதுக்கு இவ்வளோ அலப்பறையா என்கிற எல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய கோலத்தை பார்க்குறாரு. ஒரு முஸ்லீம் முதியவராக இருக்கிறார், தாடி வைத்திருக்கிறார். அப்போ வந்து ஒரு வார்த்தையை வந்து பதிவு செய்கிறார். உங்களுடைய மதத்தில், இஸ்லாத்தில் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவராக இருந்து இஸ்லாத்துக்கு வர்றாரு, அவர் வந்து இப்படி தண்ணீரை வந்து சுத்தம் பண்ணால் நீ கத்துவியா, உங்கள் மதத்தில் இப்படி தான் சொல்லியிருக்கிறா அப்படின்னு கொஞ்சம் சவுண்டை கூட்டி பேசுகிறார். ஏன்? அம்பேத்கருக்கு தெரியும், இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பிற்படுத்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தவன் அப்படி கிடையாது, எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய மார்க்கம். முஸ்லீம்கள் இப்படி கடந்து கொள்ள மாட்டார்கள், மென்மையாகத்தான் இருப்பார்கள் என்பதை விளங்கிய காரணத்தால் உங்கள் மார்க்கம் இப்படியா சொல்லுது, ஒரு தண்ணி பிரச்சனையா என்று சொல்லும்போது அந்த முதியவர் என்ன செய்கிறார், அப்படியே அமைதியாகிவிட்டார். அமைதியானது மட்டுமில்லாமல் அவரை அழைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, ஃபுல்லாக அந்த கோட்டையவே சுற்றி பார்க்க வைக்கிறார்கள். இந்த விஷயத்தை குறிப்பிடும் போது அம்பேத்கர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு இந்துவுக்கு தாழ்த்தப்பட்டவனாக இருந்தால் வந்து முஸ்லீமுக்கு தாழ்த்தப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லி ரொம்ப மனசு வந்து வெதும்பி அதை எழுதுகிறார். அந்த டைமில் அந்த முதியவரை நோக்கி சொன்ன மேட்ரு, அந்த சிச்சுவேஷன் அடிப்படையில் சொன்ன மேட்ரு, இதை எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களா என்று கை கால் மூக்கு வைத்து பேசுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே தௌலத்தாபாத்தில் 1934 நீங்கள் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 முஸ்லீம் கூட இல்லை, ஒரு அந்த அவுரங்காபாத்தில் ஒரு 1000 பேர் கூட கிடையாதுங்க. அப்போ ஏதோ வந்து அந்த இஸ்லாமிய முதியவர் தான் வந்து ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு ரோல் மாடல் மாதிரியும், அந்த தௌலத்தாபாத் முஸ்லீம்கள் தான் வந்து ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு ரோல் மாடல் மாதிரி உடனே சங்கிகள் வந்து என்ன செய்கிறாங்க, சிலாகிக்கிறத பார்க்கலாம். அப்படி கிடையாது. அதற்கு பிறகும் எண்ணற்ற வேலைகளில் இஸ்லாமியர்களோடும் முஸ்லீம்களோடும் பரஸ்பரம் ஒற்றுமையாக தான் இருந்திருக்காங்க. சரி, அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்னு பத்தூத்தா போன்ற முஸ்லீம்கள் பண்டைய காலத்தில் எந்த அளவுக்கு வாழ்ந்தார்கள், இந்தியாவில் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் என்பதை பதிவு செய்தார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். இப்னு பத்தூத்தா, அது போன்ற அல்கார், இவர் யார், அல்புருனி, இது போன்ற ஆட்கள், சீனாவில் வந்த அந்த அறிஞர்கள் எவ்வளோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ முஸ்லீம்கள் மென்மையானவர்கள் தான். ஒரு சில ஆட்கள் அப்படி இருப்பாங்க. இதை வைத்துக்கொண்டு முஸ்லீம்களுக்கு கான்ஃபரன்டேஷன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது அந்த குறிப்பிட்ட அந்த சம்பவத்தை உள்ள விஷயம். அது யார் வந்தாலும் கோபமாக தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து கோயிலாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், மசூதியாக இருக்கட்டும், அதுக்குள்ளே ஒரு தண்ணி தொட்டி இருக்கும்போது திடீர்னு 10 பசங்க வந்து என்ன செய்கிறாங்க, தலாபலன்னு அலம்புறாங்க வைங்க, கோபம் வரத்தான் செய்யும். இதை வைத்துக்கொண்டு சித்தாந்த ரீதியில் முடிச்சு போகிறது என்பது எந்த அளவுக்கு ஒரு அறிவுகட்டத்தனமாக இருக்குங்கிறத பாருங்கள். ஆக அம்பேத்கர் அவர்களுடைய அந்த கான்செப்டு முஸ்லீம்களோடு ஒற்றுமையாகத்தான் இருந்திருக்கு. இதை நான் கையில் மடியிலும் போட்டு சொல்லலை. அம்பேத்கருடைய என்ன சொன்னார், ஈக்குவாலிட்டி என்று சொன்னார். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இதன் அம்பேத்கருடைய தத்துவமே அப்படி தானே இருக்கிறது. அதன் அடிப்படையில் தானே அவர் வந்து சமத்துவத்தை போதிச்சார். அம்பேத்கருடைய கொள்கையே ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஜஸ்டிஸ், இது எல்லாம் அம்பேத்கர் வந்து போதித்த கொள்கைகள். அப்போ அம்பேத்கர் அவர்கள் போதித்த அந்த கொள்கை இஸ்லாமிய கொள்கையோடு முரண்படவில்லையே. உதாரணமாக சொல்ல கேளுங்களேன், இப்போ அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், அதில் சூத்திரர்கள் என்பவர் யார் என்று சொல்லியிருக்கார். 1934 புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகம். அதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, மானுட சமத்துவம் வேண்டும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற அந்த கோட்பாடு இருக்கக்கூடாது.
நீ வந்து பிரம்மன் பிராமின், தலையிலேருந்து பிறந்தவன், நான் கையிலேருந்து பிறந்தவன், நான் தொடையிலேருந்து பிறந்தவன், சூத்திரன் வந்து கால்லேருந்து பிறந்தவன், இப்படிங்கிற வகைப்பிரிவு இருக்கக்கூடாது. அனைவரும் சமம் என்று இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்பேத்கருடைய போராட்டமே அந்த போராட்டம் தான். இதைத்தானே வந்து குர்ஆன் சொல்கிறது, இதைத்தானே இஸ்லாமிய கோட்பாடு சொல்கிறது. ஓ மனிதர்களே, 49வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனம். ஓ மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நாம் ஆக்கியிருக்கிறது உங்களுக்கு நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்காகத்தான். உங்களில் யார் இறையச்சம் உடையவராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் இறைவனிடத்தில் உயர்ந்தவர்கள். போச்சா? ஓ முஸ்லிம்களே என்று அழைக்கவில்லை, ஓ வேதம் கொடுக்கப்பட்டவரை என்று குர்ஆன் அழைக்கவில்லை, ஓ மனிதர்களே என்று அழைக்கிறது. அத்தனை பேரும் நீ சமம் என்று சொல்கிறது இஸ்லாம். இதைத்தானே அம்பேத்கர் சொன்னார். இதான் இந்த ஈக்குவாலிட்டி தான் வேணும் என்று சொன்னார். ஆக இஸ்லாமிய கான்செப்டும் அம்பேத்கர் கான்செப்டும் முரண்படவில்லை. இன்னும் சொல்கிறேன் கேளுங்களேன். 17வது அத்தியாயத்தினுடைய 70வது வசனம், குர்ஆன் வசனம், அது சொல்கிறது, ஆதமுடைய சந்ததிகள், ஆதமுடைய மக்கள் அனைவரையும் நாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம். போச்சா? ஆதம் ஏவாள் நம்ம எல்லாருக்கும் தாய் தந்தை அவர் தானே. அவர் பெற்ற பிள்ளைகள் தான் நாமோ. ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் தான் நாம். அப்போ அத்தனை பிள்ளைகள் நம்ம கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்லியிருக்கிறது. ஆக அம்பேத்கர் அவர்கள் எந்த சமத்துவத்தை சொன்னார்களோ, எந்த ஈக்குவாலிட்டி வேணும் என்று அவர்கள் வந்து பாடுபட்டார்களோ, அந்த ஈக்குவாலிட்டி, அந்த மானிட சமத்துவத்தை தான் இஸ்லாம் தெள்ள தெளிவாக போதிக்கிறது. எனவே தான் இஸ்லாமிய அறிஞர்கள் முஸ்லீம்கள் வந்து அம்பேத்கரோடு ஒன்றி இருக்கிறார்கள். இன்றைக்கும் பாருங்களேன், அம்பேத்கரிய இயக்கத்தோடையும் அம்பேத்கரிய தலைவர்களோடும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒட்டி பின்னி பறிஞ்சிருப்பார்கள். காரணம் என்ன? இரண்டுடைய தத்துவமும் சமூக நீதி கோட்பாடும் ஒன்று என்பதால் தான். எனவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாளைய தலைப்புகளில், இதேவுடைய தலைப்புகளில் அம்பேத்கருடைய கான்செப்டும் இஸ்லாமுடைய கான்செப்டும் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்குது என்பதை மிக விரிவாக நாம் பார்ப்போம். இணைந்திருங்கள். இந்த காணொலிகளை உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். தொடர்ந்து தொடருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.